ஒரு ஊர்ல ஒரு வயசான தந்தை, மகன், பேரன்னு 3 பேர் வாழ்ந்து வந்தாங்க. அந்த வயசான தந்தை அவருடைய மகனை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து பெரிய ஆளாக்குனாங்க. ஆனா அவருடைய மகன் பெரியவனா வளர்ந்ததும் அவரை மதிக்கவே இல்லை. எப்ப பாரு எதையாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாரு. அவரோட மகன் அவருக்கு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாரு. ஒரு கண்ணாடி பாத்திரத்துல ரொம்ப கம்மியான சாப்பாடு தான் அவர் கொடுப்பாரு. இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அவன் தன்னோட அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிட சொல்லுவான். அவர் சாப்பிட்டுட்டே இருக்கிறப்போ அவரோட கை நழுவி அந்த கண்ணாடி பாத்திரம் கீழே விழுந்து உடஞ்சிரும். உடனே அவரோட மகன் ரொம்ப கோவப்பட்டு அவரை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிருவாரு. இதெல்லாம் கேட்டு அந்த சின்ன பையன் ரொம்ப வருத்தப்படுவான். நைட்டெல்லாம் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பான். அடுத்த நாள் அந்த சின்ன பையன் மரத்தால் ஆன ஒரு பாத்திரத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்பா அவனோட அப்பா அங்க வந்து, ஏன்பா மரத்தால இந்த பாத்திரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு கேட்பாரு. அதுக்கு அந்த பையன், நேத்து தாத்தா அந்த கண்ணாடி பாத்திரத்தை உடைச்ச மாதிரி நாளைக்கு நான் உனக்கு சாப்பாடு போடும்போது நீ அந்த பாத்திரத்தை உடைச்சிடக்கூடாதுல்ல, அதனாலதான் உடையாம இருக்கிறதுக்கு மரத்தால ஒரு பாத்திரத்தை செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். இதை கேட்டதும் அவன் தன்னோட செயல்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு மனசுடைஞ்சு அழுதான். நண்பர்களே, இன்று நீங்கள் உங்கள் பெற்றோரை நடத்தும் விதத்தை பார்த்து வளரும் உங்கள் குழந்தைகள் நாளை உங்களையும் இவ்விதமாகவே நடத்துவார்கள். ஆகவே குழந்தைகளுக்கு நல்ல பண்பை கற்றுக் கொடுங்கள்.